ஏய் கண்மணி, அம்மா உங்க வீட்ல என்னன்னு போய் சொல்லிட்டு வந்த? நீங்க வேற கார்த்தி, என் ஃப்ரெண்டோட பிறந்த நாளைக்கு அவ Dress எடுக்கணும்னு டவுன் வரைக்கும் கூப்பிட்டாமா, அதான் கூட போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு வந்தேன். அடிப்பாவி, நல்லா போய் பேச கத்துக்கிட்டியே. கல்யாணத்துக்கு அப்புறமும் இதே மாதிரி என்கிட்ட போய் சொல்லாதடி. சாச்சா, நானும் அப்படிப்பட்ட பொண்ணு கிடையாதுப்பா. நீங்க எப்படி நடந்துக்கிறீங்களோ அதே மாதிரி தான் நானும் நடந்துப்பேன். என்னடி சொல்ற? எனக்கு புரியல. புரியலையா? கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்க உண்மையை பேசினா நானும் உண்மையை பேசுவேன். நீங்க என்கிட்ட போய் சொல்லி மறைச்சீங்கன்னா நானும் போய் சொல்லுவேன்ப்பா. ஓ, அப்போ ஒரு வார்னிங் மாதிரி குடுக்குற, கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன போய் சொல்லக்கூடாதுன்னு. ஆமா, எதையுமே என்கிட்ட மறைக்க கூடாது. சரிங்க மேடம். இப்ப நம்ம வெளியில போகும்போது உன் சொந்தக்காரங்க யாராச்சும் பாத்துட்டு உங்க அம்மாட்ட சொல்லிட்டா என்ன பண்ணுவ? என்ன பண்றது? எங்க அம்மா கிட்ட மறுபடியும் சமாளிக்க வேண்டியதுதான். ஏண்டா இவ்ளோ பயப்படுறவன், நீயே போய் Dress எடுத்துட்டு வந்திருக்க வேண்டியதானே? எதுக்கு என்னையும் கூட்டிட்டு போற? ஏன்டி பேச மாட்ட? போன வருஷம் உனக்கு ஒரு Dress எடுத்து கொடுத்தனே, அது ஒரு நாள் போட்டுட்டு அப்படியே மூட்டை கட்டி வச்சுட்ட. பின்ன பழைய மாடலா பார்த்து வாங்கிட்டு வந்தா யார் போடுவா? எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்ல. பிடிக்காத Dress போட முடியுமா? அதான் தாயே, உன்னை கூட்டிட்டே போய் உனக்கு பிடிச்ச மாடலா உனக்கு பிடிச்ச கலரா பார்த்து நீ வாங்கிக்கோ, பிரச்சனையே இல்லல்ல. இன்னைக்கு பாரு கார்த்திக், எவ்வளவு சூப்பரா Dress செலக்ட் பண்றேன்னு. ஏ வாயாடி, 3000 ரூபாய் தான் என் பட்ஜெட், அதுக்குள்ள எடுத்துடுடி. 5000 10,000க்குலாம் போவாத. லவ் பண்ற பொண்ணுக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ நீ வாங்கி கொடுத்துதான்ப்பா ஆகணும். ஐயோ, பயமா தாண்டி இருக்கு. இப்பவே இவ்ளோ செலவு வைக்கிற, கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன ஒரு வழி ஆக்கிடுவ போலயே. பாரு, உன் தலைய மொட்டையாக்காம விட மாட்டேன். ஐயோ, அப்புறம் எந்த பொண்ணுங்களும் என்ன பார்க்க மாட்டாளுங்களே. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் பார்த்தேன்னு வையேன், கண்ணு முழியெல்லாம் புடுங்கி எடுத்துருவேன். அவளுங்களோட கண்ணு இல்ல, உன் கண்ணு. அவ்வளவு பெரிய ராட்சசியா நீனு? ஆமாடா, கண்மணி அன்பான ராட்சசி. என்னங்க வண்டியில போறது நம்ம மொவ கண்மணி தானே? ஆமாண்டி, இது இந்திராக்கா மகன் கார்த்திக். பாத்திலாங்க, நம்ம மொவ நம்மள ஏமாத்திட்டால. அன்னைக்கு செல்வி சொன்னது சரியா தானே இருக்கு. எல்லாத்துக்குமே காரணம் நீ தாண்டி. அவளை ஒரு பொம்பளை பிள்ளைய லட்சணமா வளர்த்திருக்கணும். ஆம்பளை புள்ள மாதிரி ஃப்ரீயா அலைய விட்டால. இப்ப பாரு அவ என்ன பண்ணிட்டு இருக்கான்னு. என்னங்க கொஞ்சம் சீக்கிரமா வண்டியை ஓட்டிட்டு போங்கங்க, அவளுக்கு இன்னைக்கு இருக்கு. ஏய் கண்மணி. ஏல வீணா போனவனா, வண்டியை நிறுத்தல. கண்மணி என்ன பண்றது? வண்டியை நிறுத்து கார்த்திக். எவ்வளவு திமிர் இருந்தா எவனா ஒருத்த பின்னாடி ஊர் சுத்திட்டு அலையற? உனக்கு அவ்வளவு கொழுப்பு என்ன? ஏ நாசமா போறவள, என்கிட்ட என்னடி சொல்லிட்டு வந்த? என் ஃப்ரெண்டுக்கு பிறந்த நாளே துணி எடுக்க போறேன்னு சொல்லிட்டு தானடி போனேன். போவி மட்ட இப்ப இவன் கூட போய் ஊர் சுத்திட்டு இருக்க. ஆண்டி சாரி ஆண்டி, கோவப்படாதீங்க. வாய மூடல, போய் திறந்தான் வையன், செருப்பு பிஞ்சிரும். என்ன சுந்தரி, அவனை போய் திட்டி என்ன பிரயோஜனம்? நம்ம பெத்த பிள்ளையே சரியில்லை. இல்லங்க, என் பிள்ளைலாம் நல்ல பிள்ளைதான். இந்த விளங்காதவன் என்னத்தை சொல்லி மயக்கனானே தெரியல, இந்த பாவி மட்டையும் மயங்கிட்டா போல இருக்கு. ஏல உன் அப்பா அம்மா வளர்த்திருக்க வளர்ப்ப பாரு. இப்படிதான் அடுத்த வீட்டு பிள்ளைய கூட்டிக்கிட்டே ஊர் சுத்தணும்னு ஆத்தக்காரி சொல்லி தந்தாலோ. அம்மா என்னம்மா, அப்படிலாம் அவரை திட்டாதம்மா. உங்களுக்கு அவர் என்ன? ஏ பிராடுகாரி, அன்னைக்கு செல்வி சொன்னதுக்கே நான் உன்கிட்ட கேட்டேன்ல, நீ என்ன தேடி சொன்ன? அவ சொன்னது பொய்யுமா? அவளை நம்பாத, நான் அப்படிப்பட்டவ கிடையாதுன்னு என்கிட்ட பொய் பேசி சாதனை பண்ணிட்டேடி, சாதனை செல்வி. சுந்தரி, இதுக்கெல்லாம் காரணமே நீதாண்டி. அவ ஃப்ரெண்டு பிறந்த நாளுக்கு துணி எடுக்கிறதுக்கு எதுக்கு என்ன இவள வெளியில அனுப்புனா? என்னங்க வீட்டுக்குள்ளேயே கிடக்கால, பார்க்க பாவமாவும் இருக்குங்க. சரி நான் போயிட்டு நான் உடனே வந்துடுறேமான்னு சொன்னா, ஆனா இப்படி இவன் பின்னாடி போவான்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கலங்க. பாவம் பாவம்னு பாத்திய, இப்ப என்ன ஆச்சு? நம்ம குடும்பமானவே கப்பலை ஏறி போச்சா? எனக்கு என்னங்க தெரியும், இந்த நாசமா போறவ இப்படி நம்பி என் கழுத்தை அறுப்பானு. ஆண்டி வாய மூடல, உனக்கு என்ன? நீ ஆம்பளை, உன் பாட்டுக்கு ஊர் சுத்திட்டு பேருவா. நான் பொம்பளை பிள்ளைய பெத்து வச்சிருக்கல, அசிங்க படம் தானே செய்யறோம். 4 பேர் 4 விதமா கேள்வி கேட்பாள்வ, நான் அவள்கிட்ட என்ன பதில் பேசுவேன்? நாடகக்காரி, சும்மா அழுதே நடிக்காத. சுந்தரி, இது நடு ரோடு, அக்கம் பக்கத்துல எல்லாம் ஒரு மாதிரியே பாக்குறாங்க பாரு. உன் மொபைல கூட்டிட்டே நம்ம வீட்டுக்கு போவோம், அப்ப இருக்கு அவளுக்கு. வாரேங்க. ஏய் வாடி வீட்டுக்கு போலாம். ஏல இதுதான் உனக்கு முதலும் கடைசியும் பாத்துக்க. இனிமே என் மொவா பின்னாடி அங்க இங்கன்னு சுத்துறது, எங்கேயாவது பார்த்து பேசுறது, இதெல்லாம் நாங்க கண்டமா. இனிமே அவ்வளவுதான் பாத்துக்க. உன் வீடு தேடி வந்து உன்னை அடிப்போம். அதுக்கு மேல நீ கேட்கலனா போலீஸ் ஸ்டேஷன்ல போய் உன்னை நான் கம்ப்ளைண்ட் பண்ணுவேல. கண்மணி, அதுக்கப்புறம் நீ கார்த்திகை மீட் பண்ணவே இல்லையா? இல்லக்கா, ஒரு வாரம் நான் கார்த்திக் கிட்ட பேசவே இல்ல. என் போன் எல்லாம் புடுங்கி வச்சுட்டாங்க. என்ன ஒரு ரூம்குள்ள தான்க்கா வச்சிருந்தாங்க. என்ன வெளியிலே
இவளுக்கு இதேதான் வேலை. ஆன்லைன்ல ஆர்டர் போட்டு போட்டு ஒரே துணியா எடுத்து வைக்கிறா. எப்படி காசை கறி ஆக்குறான்னு பாரேன். என்ன ஐஷு, உனக்கு என்ன ட்ரெஸ்ஸா இல்ல? எவ்வளவு ட்ரெஸ் பீரோல வச்சிருக்கா? இப்ப எதுக்கு நீ இதை போட்டு ஆர்டர் போட்டு வாங்கிட்டு இருக்கா? சித்தி, அப்பப்போ என்ன ட்ரெண்ட்ல இருக்கோ அந்த ட்ரெஸ்லாம் நான் வாங்க தான் செய்வேன். ட்ரெண்ட் முடிஞ்சிருச்சுன்னா நான் அந்த ட்ரெஸ்ஸை யூஸ் பண்ணவே மாட்டேன். ஐஷு, அப்ப யூஸ் பண்ணாத ட்ரெஸ் எல்லாம் கஷ்டப்பட்ட பிள்ளைகளுக்குனால கொடுத்துட்டு போலாம்ல? சித்தி, இது ஒண்ணு சாதா ட்ரெஸ் இல்ல, எல்லாம் பிராண்டட் ஐட்டம். எவ்வளவு காஸ்ட்லி தெரியுமா? அத தூக்கி கொடுக்க சொல்றீங்க? என் பீரோல இருக்கட்டும், எப்பயாச்சும் எனக்கு மூடு வந்துச்சுன்னா போடுவேன். ஆமா, இவ ஒரு நாள் போட்ட ட்ரெஸ் இன்னொரு நாள் பார்க்க முடியல, எப்பவாவது போடுவாங்களாம். ஏண்டி, அது பீரோக்குள்ள சும்மா இருக்கிறதுக்கு அத கஷ்டப்பட்ட பிள்ளைகளுக்கு கொடுத்தா அந்த பிள்ளைல போட்டுட்டு சந்தோஷமா இருக்கும்ல? ஐயோ கடவுளே, ஆரம்பிச்சிட்டீங்களா? இதுக்கு தான்ப்பா உங்க முன்னாடி எல்லாம் நான் ஆர்டர் போட்டு Dress வாங்குறதே இல்ல. சரி ஐஷு, உன் இஷ்டமா, உன் காசு என்னமோ வாங்கிக்க. நாங்க சொல்றத சொல்றோம்னு கேட்க மாட்டுக்கா, அப்புறம் என்ன செய்ய முடியும்? இவளெல்லாம் யாராலையும் திருத்த முடியாது சின்ன பொண்ணு. ஆமாமா, என்னன்னா திருத்த முடியாது. உன் செல்ல பொண்ணு பூமாரியனா யார் வேணாலும் திருத்திடலாம், அப்படிதானே? அதான் உனக்கு பூமாரி இழுக்கலனா தூக்கம் வராதே. சரி விடுக்கா. ஏ ஐஷு, எல்லா ட்ரெஸ்ஸும் நல்லா பார்த்து சூப்பரா செலக்ட் பண்ணி வாங்கிருக்கிய, போட்டு காட்டேன். எல்லா ட்ரெஸ்ஸும் வந்த உடனே போட்டு பார்த்துட்டேன் சித்தி. என் கையில இருக்கே இந்த சுடிதார் மட்டும் கொஞ்சம் பெருசா இருக்கு, அதான் ரிட்டர்ன் போடலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஐஷு, Dress பெருசா இருக்குன்னா கொஞ்சம் டைட் பிடிச்சு போடலாமே. சித்தி, உடம்பு பெருசா இருந்தா கூட நீங்க சொல்ற மாதிரி டைட் பிடிச்சிக்கலாம். ஹைட் ஜாஸ்தியா இருக்கே, அத கட் பண்ணி தச்சாலும் நல்லாவே இருக்காது பாக்குறதுக்கு. ஏண்டி, வளர்த்தி அதிகமா இருக்குனா சிவானிக்கு கொடுக்க வேண்டியதானே? அவ உன்னை விட வளர்த்தி அதிகம் இல்ல? நல்ல கதையா இருக்கு. 2 மணி நேரமா நான் இந்த கலரையும் டிசைனையும் தேடி பிடிச்சு செலக்ட் பண்ணி வாங்கினா உன் மருமகளுக்கு தூக்கி கொடுக்க சொல்றேன். அப்போ உன் மருமகனா யூஸ் பண்ணலாம், நானா யூஸ் பண்ண கூடாது, அப்படிதானே? ஏமா உனக்கு நானாலே பாசமே இல்லாம போயிடுச்சா? அட பைத்தியக்காரி, நீ தானே சொன்ன இந்த சுடிதார் எனக்கு ஹைட் அதிகமா இருக்குன்னு. அதான் சரி சிவானி வச்சிட்டு போறான்னு சொன்னேன். சிவானி வேற யாருமாடி? நம்ம வீட்டு பொண்ணு தானடி. அம்மா, இந்த Dress என்ன 500 1000 நினைச்சியா? 6500 ரூபாய் கொடுத்து வாங்கிருக்கேமா. இத தூக்கி ஓ மருமகளுக்கு கொடுக்க சொல்ற? ஏண்டி, வேற யாருக்குமா கொடுக்கற? உன் அண்ணிக்காரிக்கு தானே கொடுத்தா என்ன குறைஞ்சா போக போற? உன்கிட்ட தான் இந்த மாதிரி ஏகப்பட்ட Dress இருக்கு. இவ்ளோ சொல்றியே, நேத்து சரோ அத்தா வந்திருந்தாங்களே, அவங்க பொண்ணு சிவானிக்கு ஒரு கட்ட பேக் நிறைய துணி எடுத்துட்டு வந்தாங்க. நான் அத பார்த்தேன். ஆனா நம்ம கண்ணுல ஒரு Dress ஆச்சு காட்டினாளா? அப்படியே அவ ரூமுக்கு எடுத்துட்டு போயிட்டாளே. அவ கொடுத்தா தானமா எனக்கும் திருப்பி கொடுக்க மனசு வரும். என்னம்மா பதில் சொல்லு, வாயை மூடிட்டு இருக்க? உனா சொல்லிடாத. உனக்கு என்ன, உனக்கு பணம் இருக்கு, நீ 1000 Dress வாங்கலான்னு. அப்படி இல்லம்மா, எனக்கு யார் குடுக்குறாங்கன்னு அந்த மனசை தான் பாப்பேன். அவங்க கொடுத்தா இங்கேயும் கையை நீளும். என்ன ஐஷு, இதுல எதுக்கு நீ கோவப்பட்டு இருக்க? உனக்கு சிவானிக்கு Dress கொடுக்க விருப்பம் இல்ல, சரி பேசாம இந்த Dress நீ ரிட்டர்னே போட்டு விட்டுரு. ஆமா சித்தி, அவளுக்கு எதுக்கு நான் கொடுக்கணும்? அவ யார் எனக்கு? நான் இத ரிட்டர்ன் கொடுத்துட்டு 2000 ரூபாய் எக்ஸ்ட்ரா போட்டு இதை விட சூப்பரான Dress வாங்குவேன். ஐஷு, என்ன ஐஷு, இந்த சுடிதார் செட் நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. என்ன உங்க அம்மா நேத்து நிறைய Dress வாங்கிட்டு வந்திருப்பாங்க போல, ஒரு Dressையும் காட்டாம அமுக்கமா உள்ள போயிட்ட. ஐஷு, அவங்க அம்மா என்னமா வாங்கி கொடுத்துட்டு போறாங்க, உனக்கு என்னடி? அத்த இருங்கத்த. ஐஷு, எங்க அம்மா என்ன வாங்கிட்டு வந்தாங்கன்னு தெரியணும், அப்படிதானே? ஒரு 3 குர்த்தியும் 2 நைட்டியும் ஒரு 2 இன்ஸ்கர்ட்டும் வாங்கிட்டு வந்தாங்க. நேத்து எதுக்கு காட்டவே இல்ல? ஐஷு, எனக்கே தெரியாது, கட்டில் கீழே வச்சிருந்தாங்க போல. வீடு பெருக்கும் போது இப்பதான் பார்த்தேன். பார்த்தா அந்த Dress எல்லாம் இருந்துச்சு. சரி நம்மளுக்கு எதுக்கு 3 குர்த்தி, உனக்கு வந்து ஒன்னு குடுக்கலாம்னு நினைச்சேன். இந்த கலர் வேற உனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவேல, நல்லா இருக்கான்னு பாரு. கலர் நல்லா தான் இருக்கு, குடு பாப்போம். இந்த ஐஷு, ஐயா இது என்ன மட்டமான குவாலிட்டியா இருக்கும் போல. 4-5 வாஷ்லயே சுருங்கி வீணா போய்டும். உங்க அம்மா ஏதோ ரோட்டு கடையில வாங்கிட்டு வந்துட்டாங்க போல. நாளா இந்த மாதிரி Dress எல்லாம் யூஸ் பண்ண மாட்டேன், ஒன்லி பிராண்டட் ஐட்டம் மட்டும் தான். ஏண்டி, அந்த பிள்ளை பாசமா வந்து குடுக்குற அந்த Dress வாங்கவன உனக்கு அக்கறை கிடையாது, குறை சொல்றதுலயே தான் இருக்கா. ஏண்டி இப்படி நீ இருக்கிற? சிவானி, இவளுக்குலாம் எதுக்குமா நீ Dress வந்து குடுக்குற? அவ பாரு எப்படி பேசுறானே. ஆமாண்டி, எனக்கு இந்த மாதிரி Dress எல்லாம் கொடுக்காத. அந்த பிச்சைக்காரி பூமாரிக்கு கூட கரெக்ட்டா இருக்கும். ஐஷு, பெருமையில ரொம்ப ஆடாத, அழிஞ்சு போய்டுவே. அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும். சூப்பர்மா, எல்லார்கிட்டயும் நான் வாங்கி கட்டிக்கிட்டேன். கடைசில நீயே உன் பொண்ண சாபம் விட்டுட்டியா? நான் அழிஞ்சு போறேமா. உன் பொண்ணு பூமாரி மட்டும் நல்லா வாழட்டும், போதுமா? ஏக்கா, அவகிட்ட நீ ஏங்கா கூட பேசிட்டே இருக்கா? அவ கொஞ்ச நேரம் லபலபன்னு கத்துவா, பிறகு யாருமே பேசலன்னு அவ பாட்டுக்கு ஆஃப் ஆயிருவா. விட்டுருக்கா, அவ போகலே விட்டு பிடி. இருக்கட்டும் சின்ன பொண்ணு, எல்லார் மனசையும் நோகடிக்கிறாளே, அவ மனசை யாராச்சும் நோகடிக்கும் போதுதான் அப்ப புரியும். மா, ஆனா நீ இருக்கிறியே, பெத்த பொண்ணுகிட்டயே நீ இப்படி வாயாடுறனா அப்பாவெல்லாம் நீ சும்மாவா விட்டு வச்சிருப்ப? அதானே உன்னை விட்டுட்டு இன்னொருத்தைய கல்யாணம் பண்ணிருக்காரு. உன்னை விட ஸ்ரீதேவி சித்தி 1000 மடங்கு பெஸ்ட்பா. அதாண்டி, உங்களெல்லாம் நான் கஷ்டப்பட்டு பெத்து வளர்த்ததுக்கு என்னென்ன பேச முடியுமோ நல்லா பேசடி. சின்ன வயசுல உங்களெல்லாம் கொடுமைப்படுத்துறேன்,
ஏக்கா பெத்த பிள்ளைய உன் வாயால அப்படி பேசாதக்கா. பின்ன என்ன சின்ன பொண்ணு, பெத்த பொண்ணு. என் புத்திக்கு தான் என் புருஷன் ரெண்டாவது கல்யாணம் பண்ணன்னு சொல்றாரு. இதை விட ஒரு பெத்த தாய்க்கு என்ன கேவலம் வேண்டி இருக்கு? ஆமா ஆமா, உண்மையை சொன்ன உடனே நீலி கண்ணீர் வடிக்க வேண்டியது. பாத்தியாமா, இவளை இப்படி பேசும்போது அந்த ஸ்ரீதேவி ஏன் பேச மாட்டா? இருக்கட்டும், இவ பேசுற ஒவ்வொரு வார்த்தைக்கும் கடவுள்கிட்ட பதில் சொல்லிட்டு போறா, அவ்வளவுதான். என்ன கண்மணி சொல்ற? உன்னை வெளியிலயே விடல, வீட்டுக்குள்ளேயே வச்சிருக்காங்க. பத்தாவதுக்கு போனையே புடிங்கி வச்சிட்டாங்கன்னு சொல்ற. கார்த்திக் உன்னை பார்க்கணும்னு எந்த ட்ரையும் பண்ணலையா? கார்த்திக் ஒரு நாள் என்ன பார்க்க வந்தாருக்கா. என் வீட்டு பின்னாடி என் கூட பேசுறதுக்கு ரொம்ப முயற்சி பண்ணாரு. ஆனா அதை எங்க அம்மா அப்பா பார்த்துட்டாங்க. ரொம்ப அசிங்கப்படுத்திட்டாங்கக்கா. உடனே போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து அவரை அடிக்கலாம் செஞ்சாங்கக்கா. ஐயோ, அப்புறம் ஸ்டேஷன்லாம் போயிட்டு அசிங்கப்பட்டதுனால கார்த்திக் அவங்க அப்பா அம்மா 3 பேரும் அசிங்கம் தாங்க முடியாம ஊரை விட்டே போயிட்டாங்கக்கா. என்ன சொல்ற கண்மணி? அவங்க அப்பா அம்மா கூப்பிட்ட உடனே கார்த்திக் பின்னாலே போயிட்டானா? உனக்காக அவன் நிக்க வேண்டாம்? அப்ப அவன் உண்மையா உன்னை காதலிக்கலன்னு தானே அர்த்தம்? ஐயோ அக்கா, நீங்க கார்த்திக தப்பா நினைக்காதீங்க. அவர் உண்மையா தான் என்ன காதலிச்சாரு. அவர் என்ன உயிருக்கு உயிரா நினைச்சாருக்கா. எங்க அம்மா மிரட்டி வச்சிருக்காங்களாக்கா. போன வாரம் தான் என் ஃப்ரெண்டே எனக்கு சொல்லி தெரியும். நானும் முன்னாடி கார்த்திக தப்பா தான் நினைச்சேன். அப்படி என்ன சொல்லி மிரட்டினாங்களா? என் பொண்ணை இனிமே நீ தொந்தரவு பண்ணனா எங்க 2 பேரையும் நீ உயிரோட பார்க்க முடியாதுன்னு கார்த்திகை மிரட்டி இருக்காங்கக்கா. அதான் அவர் யாருக்கும் கஷ்டம் கொடுக்க கூடாதுன்னு ஃபாரினுக்கு போயிட்டாராக்கா. அட கடவுளே! அது மட்டும் இல்லக்கா, எங்க அப்பா அம்மா சாவுக்கு கார்த்திக்கும் அவங்க குடும்பம் தான் காரணம்னு எழுதி வச்சுட்டு தான் சாவன்னு சொல்லி மிரட்டி இருக்காங்கக்கா. கண்மணி, நீ கார்த்திக் வேற ஃபாரினுக்கு போயிட்டாருன்னு சொல்ற. நீ சொன்னதெல்லாம் வச்சு பார்க்கும்போது உன் கர்ப்பத்துக்கு காரணம் கார்த்திக் இல்லையா? கார்த்திக் இல்லக்கா. என்ன கண்மணி சொல்ற? கார்த்திக்கும் காரணம் இல்லனா அப்ப யாரு? வேண்டாக்கா, நான் அத சொல்லல. தயவு செஞ்சு என்ன விட்டுருங்கக்கா. கண்மணி, நீ சொன்னாதானமா உன் பிரச்சனைக்கு ஒரு முடிவு கிடைக்கும். ப்ளீஸ்க்கா, உங்களை நான் கெஞ்சி கேக்குறேன். தயவு செஞ்சு அத மட்டும் கேட்காதீங்க. என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குக்கா. கண்மணி, என்ன உன் கூட பிறந்த அக்காவா நினைச்சுக்கோமா. நான் யார்கிட்டயும் இந்த விஷயத்தை சொல்ல மாட்டேன். என்ன நம்பி நீ சொல்லல